அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி. அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணி அளவில் கேரளாவில் கொடுக்கப்படக்கூடிய லாட்டரி ரிசல்ட், அங்கே லாட்ரி கேமிங் நடக்குது. அந்த கேமிங்கான ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுக்கான நம்பர்ஸை தான் நம்ம ஆலோசனையாக கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி, அதாவது பார்த்தீங்கன்னா 3 பிரிவு, அதாவது ஏபிசி. இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்னு சொல்லுவாங்க. 3 டிஜிட் நம்பர் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக கன்ஃபார்ம்ன்றது தான் ஆல் போர்டு கொடுக்குறோம். இப்படி தான் நம்ம ரெகுலராகவே ரிசல்ட் கொடுத்துட்டு வரோம். எல்லாமே ஒரு ஆலோசனை தான். ஒரு வேளை ஆலோசனை சரியாக உங்களுக்கு பயன்பட்டால் அதை பே பண்ணி விளையாடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கெஸ் பண்ணும் போது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். அந்த கடினமாக இருக்கின்ற வேலைகளில் இதை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக வேறு நம்பர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். ஆலோசனை எப்படியும் உங்களுக்கு பயன் தரும். எல்லாமே உங்களுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆலோசனைலாம் உங்களுக்கு பயன்படும். சரி, எப்போதும் போல் நம்ம முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம், நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். அதன் பிறகு தான் நம்ம ரெகுலர் கெஸ்ஸிங்க்கு போவோம். ஒரு சில நேரங்களில் வெற்றியை கொடுக்கலாம், ஒரு சில நேரங்களில் மிகவும் தோல்வியிலும் போகலாம். அந்த அடிப்படையில் இணைந்து என்னோட செயல்பட்டு உங்களுக்கான வெற்றி எண்களை தேர்வு செய்யுங்க. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 978,869 தான் ரிசல்ட். அதில் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 869. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா 7 கெஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் 7 பார்த்தீங்கன்னா முன்னாடி போர்டுக்குள்ளே போயிருந்தது. 5 கெஸ் பண்ணியிருந்தோம், 5 வரல. 4, 3 எதுவுமே வரல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6க்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சோம். அந்த அடிப்படையில் 6 கொடுத்துருந்தேன். 6 பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். கொஞ்சம் நீங்கள் சிரமப்படுத்தான் ஆகணும் வெற்றியை நோக்கி போகணும்னா. அந்த அடிப்படையில் 6 கொடுத்துருந்தேன். ஒருவேளை இந்த ட்ரா நம்பருங்களை நீங்கள் தயவுசெய்து பார்த்துங்க. இந்த ட்ரா நம்பருங்கலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பும் அமையுது. அந்த அடிப்படையில் ட்ரா நம்பரெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த அடிப்படையில் ரிசல்ட் கொடுத்தோம். ஆல் போர்டில் 5-7 கொடுத்தோம். நேற்றையை பொறுத்தவரையிலும் ஒரு தோய்வு தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக ரிசல்ட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு ஒரு நாள் மிஸ் ஆகலாம், நாளைக்கு ஒரு நாள் மிஸ் ஆகலாம், அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 4 நாள் கூட மிஸ் ஆகலாம், ஒரு வாரம் கூட மிஸ் ஆகலாம். ஆனால் அடுத்த வாரத்துக்கு இதுவே ரிசல்ட்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் முன்னோக்கி கொஞ்சம் நம்ம ரிசல்ட்டுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட்டுகளில் நம்ம கொடுக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா அது அடுத்த நாள், அடுத்த மறாத நாள் அப்படின்னு ரிசல்ட்டாக வந்துட்டுருக்கு. ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த 9ஐயும் 6ஐயுமே கெஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் அது ரிசல்ட்டுக்குள்ளேயே வராமல் இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ரிசல்ட்டுக்குள்ளே வருது. புரியுதுங்களா? 8 கெஸ் பண்ணியிருந்தோம். அந்த அடிப்பில் கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டுகள்லாம் தென்படும். அப்போ கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு தான் இப்போதைக்கு வரும். அப்போதைக்கு அந்த எண்களை நம்ம கெஸ் பண்ணோம். நம்பர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர், இப்போ 8 எடுக்கிறோன்னா 8க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர், 6 எடுக்கல, இப்போ 3 எடுக்கிறோன்னா 4 எடுக்கிறோன்னா 4க்கு அருகாமையில் இருக்கிற நம்பர் 6, இப்போ 3 எடுக்கிறேன்னா 3க்கு இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்ட்டு ஒரு ஜோடி எண்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம். அந்த அடிப்படையில் எடுப்பாங்க. இப்போது 4 எடுக்காமல் போனால் 9 எடுக்கிறாங்க. இப்போ 9 வந்ததுன்னா அது இப்போ திருப்பி 4க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி 6 எடுக்கிறாங்கன்னா இப்போ 6லேருந்து 4க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். சார்ட்டை மெயினாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த அடிப்படையில் சொல்ல வரோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்கு போவோம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நாம் என்ன போர்டுக்குள்ளே எடுக்க போகிறோம்னு பார்ப்போம். இன்றைக்கு நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் என்றா 5 தான் நம்ம பார்க்கணும். ஏன் 5 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 88 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போது 10858885 வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்பில் நம்ம 5 எடுக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு இந்த 5, இங்கே பாருங்கள், இந்த 6க்கு இந்த 5, இங்கே பார்த்தீங்கன்னா 196, இங்கே பார்த்தீங்கன்னா 196. புரியுதுங்களா? இப்போ 169 புரியுதுங்களா? 188 188 188 188. அப்போ
1 8 8ன்னு இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாம் என்ன கெஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 1 8 7 வரும்னு எதிர்பார்த்தோம். புரியுதுங்களா? 1 8 7 இங்கே பார்த்தீங்கன்னா 1 8 7 அப்படின்னு மாறுவதற்கான நம்பர் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுச்சு. அப்போ நம்ம கெஸ் பண்ணது சரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 187 திருப்பிட்டாங்க. இப்போது இந்த 188ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 8 8 அப்போது இந்த 8 திரும்பவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த 1 8 8 எடுத்துட்டாங்க. இப்போ திரும்பி எடுக்கிறதுக்கு 2க்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இங்கே இந்த 2 எடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா எப்படி எடுப்பாங்க? 8 6 இருக்குது. ஒருவேளை 4 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாமா? புரியுதுங்களா? எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஒருவேளை 4 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 0 8 இருக்குது. அப்போ இங்கே 0 8 இருக்குது. அப்போது 0 8 88 இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி என்ன வரலான்றது தான் நம்ம 5 எடுக்கிறோம். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் 5 எடுக்கிறோம். புரியுதுங்களா? இந்த அடிப்படையில் தான் நம்ம 5 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3க்கான வாய்ப்பு, போர்டுக்குள்ள 3க்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கெஸ்ஸிங். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 7 8 3ன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 7 8 3க்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 3க்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கலாம். புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 6 3 இருக்குது, 6 3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 9 3, இங்கே 1 9 3. புரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா சுலபமான எண்களாக மாறும். ஏன்னா 193 193 இப்போது 2193 2193. அப்போது ஒன்று சி போர்டு அல்லதுன்னு ஏ போர்டு இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் 187 எதிர்பார்த்தேன். ஆனால் 188ன்னு எடுத்தாங்க. 187 மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 883 083 அப்படின்னு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் இங்கே 3 இங்கே 3 2 இடத்துல 3யும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சி போர்ட்லேயும் ஒரு 3 இருக்குது, வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ பி போர்டில் என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எதிர்பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா 196 எதிர்பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது 169 இருக்குது. அப்போது 169 வருமானு பாருங்கள். புரியுதுங்களா? அப்போது பி போர்டை பார்த்தோன்னா 169 வருமானு பாருங்கள். 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1916 இருக்குது. இப்போது இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 180 புரியுதுங்களா? 180 புரியுதுங்களா? 190. இப்போ பார்த்தீங்கன்னா 190 1910. இப்போ 80 180. இங்கே பார்த்தீங்கன்னா 180ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்பில் பி போர்டில் 0க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒரு 1க்கான வாய்ப்பும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஏ போர்டில் 1க்கான வாய்ப்பு அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 881 881 881 அப்போது 881 அப்படின்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். 1ஐயும் ஒரு கெஸ்ஸிங்கில் பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே வேறு என்ன வரலாம்? புரியுதுங்களா? சி போர்டில் வேறு என்ன? சி போர்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6க்கான ஒரு வாய்ப்பு சி போர்டில் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 96 இருக்குது, 196. அப்போ 196ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 66 இருக்குது. அப்போ இந்த 66 மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 6க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். ஒருவேளை பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா 166ன்னு இப்படியே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8686ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 8686 இங்கே 86 இங்கே 86 இல்லை இந்த பக்கம் 86ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. 6 பொறுத்தவரையிலையும் கவனம் தேவை. இந்த அடிப்படையில் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். என்னுடைய கெஸ்ஸிங் படி 6 பார்த்தீங்கன்னா இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குமோ நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா
196. இங்கே பாருங்கள் 866. அப்போது இந்த 8 பார்த்தீங்கன்னா 1866. அப்போ 1866 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் 6 எடுக்கிறேன். இது நம்மளுடைய கெஸ்ஸிங் பயன்படுத்தி விளையாடுங்க. சரி, வாங்க ஆல் போர்டு 3 டிஜிட் என்னன்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங், உங்களுக்கு தெரிஞ்சது தான் 3 டிஜிட். இந்த எண்களோட 3 டிஜிட் ஆல் போர்டில் 5 அல்லது 0 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0வை அடிப்படையாக வச்சு பி போர்டில் அடிப்படையாக வச்சு ஒருவேளை மாறினால் இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4க்கும் 9க்கும் இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முக்கியமாக இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எல்லாமே ரிவ்யூ தானே, ரிவ்யூவாக பார்த்துக்குங்க. சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.